வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, இந்த சிம்ம லக்னம் விருச்சிக ராசி காம்பினேஷன் பத்தி என்ன நினைக்கிற? இது நிஜமாவே ஒரு பவர்ஃபுல் ஜோடி தானே? ஆமாப்பா, இது ஒரு ராயல் காம்பினேஷன். லக்னத்துக்கு சூரியன் அதிபதி, ராசிக்கு செவ்வாய் அதிபதி. அதாவது நெருப்பும் ஆழமான நீரும் கலந்த ஒரு அமைப்பு. இவங்க ஒரு இடத்துக்கு வர்றாங்கனாலே அந்த இடத்துல ஒரு தனி கெத்து இருக்கும். பார்த்தாலே ஒரு அதிகாரம் பண்ற முகம் இவங்களுக்கு இயல்பாவே அமையும். ஆமா, இவங்களுக்கு தன்மானம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்வாங்களே, அது உண்மையா? 100% உண்மை. உயிரே போனாலும் இவங்க யாருக்காகவும் தன்னோட சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சிம்ம லக்னம் அவங்களுக்கு அந்த ராஜகுணத்தை கொடுக்கும். விருச்சிக ராசி அவங்களுக்கு அந்த வைலாகியத்தை கொடுக்கும். ஒன்னு முடிக்கணும்னு நினைச்சிட்டா அதுக்கு நடுவுல எவ்வளவு பெரிய மலையை குறுக்க வந்தாலும் அதை உடைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபேமிலி லைஃப்ல இவங்க எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்களோ? இவங்க ஒரு ஆலமரம் மாதிரிப்பா. குடும்பத்தையே தாங்கி பிடிப்பாங்க. ஆனா வீட்ல இவங்க தான் பாஸ். எல்லாரும் இவங்க பேச்சை கேட்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் அதிகாரம் பண்ணுவாங்க. ஆனா அதுல பாசம் தான் அதிகமா இருக்கும். அப்பா வழி உறவுகிட்ட இவங்களுக்கு ஒரு தனி பாசம் இருக்கும். முன்னோர்களோட சொத்து, கௌரவம் இதையெல்லாம் காப்பாத்துறதுல இவங்க தான் நம்பர் 1. பிசினஸ் இல்லனா வேலையில இவங்க எப்படி? இவங்க கீழே வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டம்னு தோணுதே. ஆமா, ஏன்னா இவங்க கிட்ட வேலைன்னு வந்துட்டா அறகுறையா எதையும் பார்க்க மாட்டாங்க. இவங்க போலீஸ், ஆர்மி இல்லனா கவர்மெண்ட்ல பெரிய பதவியில இருப்பாங்க. ரியல் எஸ்டேட், மைனிங் மாதிரி ஃபீல்டுல இவங்க கொடி கட்டி பறப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ரகசிய பிளானை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இவங்க அடுத்த அடியை ரொம்ப தெளிவா எடுத்து வைப்பாங்க. பண விஷயத்துல இவங்க எப்படி? ரொம்ப செலவு பண்ணுவாங்களா? இவங்க வாழ்க்கை முறையே ஒரு லக்ஸரி தான். நல்ல வீடு, பிராண்டட் கார், காஸ்ட்லியான வாட்ச்னு ஒரு ராஜ வாழ்க்கை வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா தர்மம் பண்றதுலயும் இவங்க தான் முன்னாடி நிற்பாங்க. யாராவது வந்து உதவி கேட்டா தன்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி வாரி வழங்குவாங்க. இவங்களுக்கு அரசாங்கம் மூலமாவோ இல்லனா பெரிய பதவிகள் மூலமாவோ எப்படியும் பணம் வந்து சேர்ந்துரும். ஆரோக்கியத்துல எதுவும் ஸ்பெஷலா கவனிக்கணுமா? இவங்களுக்கு மெயினா கோபத்தை குறைக்கணும்பா. ஏன்னா இவங்க கோபப்பட்டா பிபி ஏறிடும். சிம்மம்ன்றதால இதயம், முதுகுத்தண்டுல கொஞ்சம் கவனம் தேவை. அப்புறம் விருச்சிக ராசியால பாடி ஹீட் ஜாஸ்தியாகும். அதனால அப்பப்போ கண்ணில் எரிச்சல் வரும். நிறைய தண்ணி குடிக்கணும். ஜீரணத்துல கொஞ்சம் பார்த்துக்கணும். இவங்க குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட பேரண்டா இருப்பாங்க? தன் பிள்ளைகளை ஒரு சாம்பியன் மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸ்போர்ட்ஸ், படிப்புன்னு எல்லாத்துலேயும் அவங்க தான் ஃபர்ஸ்டா இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. தன் பிள்ளைகளுக்காக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி வச்சுட்டு போறது தான் இவங்களோட பெரிய லட்சியமாவே இருக்கும். டிராவல் பண்றது இவங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு மலை பிரதேசங்கள், கோட்டைகள், பழைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பார்க்கறதுனா ரொம்ப இஷ்டம். அதுவும் சும்மா நார்மலா போக மாட்டாங்க. ரொம்ப சொகுசான டிராவல் தான் இவங்களுக்கு செட் ஆகும்.
அப்போ மொத்தத்துல இவங்க ஒரு பாண்ட் லீடர் தான் சொல்லணும். ஆமா, இவங்க ஒரு லெஜெண்ட் தான். அந்த முன்கோபத்தையும் பிடிவாதத்தையும் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா இவங்க வாழ்க்கை ஒரு பெரிய வெற்றி காவியமா இருக்கும். இவங்கள வீழ்த்துறது அவ்வளோ ஈஸி இல்ல. நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.